மலேசியா தற்போது வடகிழக்கு பருவமழையின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதால் இது 2025 மார்ச் நடுப்பகுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை வழக்கத்தை விட வெப்பமாகவும் வறட்சியாகவும் இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியாவின் தலைமை இயக்குனர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார். குறிப்பாக தீபகற்பத்தின் வடபகுதிகளான பேரா, பஹாங் மற்றும் கிளாந்தான் போன்ற இடங்களில் மேகமூட்டம் மற்றும் மழைப்பொழிவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்திற்கு மழை இல்லாததால் பகலில் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மேல் உயரும். பிப்ரவரி 11ஆம் தேதியன்று 36.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் கெடாவின் பாலிங் ஃபெல்டா தொலோய்கானானில் இதுவரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி உள்ளது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது இஷாம் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை இந்த நிலை தொடர்ந்தாலும் இம்முறை 2024ஆம் ஆண்டை போல மோசமாக இருக்காது என்றும் அவர் விளக்கினார். லானினாவின் பாதிப்பு இம்முறை பலவீனமாகவே இருக்கும் என்பதால் கடந்த ஆண்டை விட வெப்பநிலை மோசமாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் வெப்ப அலை மற்றும் புகைமூட்டம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதையும் வானிலைத்துறை எச்சரித்துள்ளது.